நெல்லிக்காய் ஆப்பிளை விட சத்துக்கள் ஜாஸ்தி, விட்டமின் சி அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த அளவுக்கு நெல்லிக்காயில் எல்லா சத்துக்களும் இருந்தாலும் ஒரு 2 வயசு குழந்தைய நம்ம இதை சாப்பிட வைக்க முடியுமாங்க? கண்டிப்பாக முடியும். அதை நம்ம செய்கிற மெத்தடில் தான் இருக்குது. நெல்லிக்காவை சாப்பிடணும்னு முடிவு பண்ணுறப்பே இது கூட இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுவும் கருப்பு திராட்சையில் உள்ள விதைகள் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அத்திப்பழம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, வால்நட்டு, பம்கின் சீட்ஸு, வெள்ளரி விதை, பாதாம் பற்றி சொல்ல தேவையே இல்லை. தினமும் 4 பாதாம் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த நட்ஸ் எல்லாம் ஒரு சின்ன கப்பில் போட்டு தினமும் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னால் யாராவது சாப்பிடுவாங்களாங்க? யாரும் சாப்பிட்றதில்ல. நெல்லிக்காவும் துவர்ப்புன்னு தொடமாட்டாங்க. அப்போ இந்த நெல்லிக்காவை சாப்பிட்ற விதத்தில் நம்ம செஞ்சுட்டு இது கூட நட்ஸையும் சேர்த்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா 1 டீஸ்பூன் நம்ம குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்டா எந்தவித நோயும் வராது. அதுவும் இந்த நெல்லிக்காய் செய்கிற முறையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அடுப்பில் போட்டு கிளறி அதனுடைய சத்துக்கள்லாம் இழக்காமல் குறைச்சலான நேரத்தில் இந்த நெல்லிக்காவை சமைச்சு வச்சுட்டு, அதுவும் இது கெட்டே போகாதுங்க. வெயில் இருந்தால் வெயில்லையும் வைக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச பேரிச்சம்பழம் இருந்தது. இந்த காஞ்ச பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா வளர்கிற குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுத்துன்னு வந்தோம்னா இப்போ பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஃபெர்டிலிட்டி சென்டர், குழந்தை இல்லைங்கிறாங்க. அந்த குழந்தை இல்லைன்ற பிரச்சனையே வராது. இப்போ இந்த மாதிரி செஞ்சு வச்சதை 2 பாட்டிலில் போட்டுட்டு ஒரு சின்ன பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள். இயற்கையான ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்கக்கூடியது தேன். தேன் எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ சின்ன பாட்டிலில் வச்சுட்டு கொஞ்சம் தேன் கலந்து அப்பப்போ நம்ம சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தினமும் 1 டீஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போகணுங்கிற அவசியமே இருக்காது. முக்கியமாக டயபெட்டிக் இருக்கிறவங்க இதை தவிர்த்துடலாம். மற்றபடி எல்லா வயதினரும் வயசு வித்தியாசம் இல்லாமல் தினமும் 1 டீஸ்பூன் சாப்பிடலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்ச நட்ஸோடு சேர்த்து அந்த நெல்லிக்காய் குல்கந்தை பார்த்தீங்கன்னா முடி கொட்டுது, முடி வளர்ச்சி இல்லை, இளநரை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 இலை கருவேப்பிலையோட 1 டீஸ்பூன் குல்கந்தும் சேர்த்து சாப்பிட்டு வாங்க. முடி வளர்ச்சி அவ்வளோ நல்லா இருக்கும், பொடுகு தொல்லை இருக்காது. எல்லாருமே எவ்வளோ அதிகமான காசு கொடுத்து ஹேர் ஆயில் வாங்கிட்டா போதும் முடி வளரும்னு நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக இல்லைங்க. உடம்புக்குள்ளேயும் நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல சத்துள்ள ஆகாரம் சாப்பிட்றீங்களோ அப்போ தான் முடி வளர்ச்சிக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்தது பெரியவங்கலாம் எப்படி இந்த குல்கந்து சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தினமுமே வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போடுவாங்க. அந்த சுண்ணாம்பு சேர்க்கறனால பல்லில் கரை படியுதுன்னு சொல்லிட்டு இப்போ யாருமே வெத்தலை சாப்பிட்றதில்ல. சுண்ணாம்பெல்லாம் வேணாங்க. தினம் 2 வெத்தலை எடுத்துக்கோங்க. மதியம் சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் குல்கந்தை வெத்தலை கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். பெண்களுக்கு கால்சியம் சத்து அதிகமாக வேணும், அது வெத்தலையில் அதிகமாகவே இருக்குது. கற்பூரவள்ளி இலையில கூட நீங்கள் இந்த குல்கந்தை வச்சு சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள நெல்லிக்காய் நட்ஸ் சேர்ந்த குல்கந்தி எப்படி செய்யலாங்கிற வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். உடனே போய் பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்வு வாழணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.